எப்படி ஃபீல் பண்றீங்க எக்ஸாம் எழுதும்போது? வெயிலா இருந்தது, அதனால வெந்து போச்சு. எதுவே தோணல, வெந்து ரொம்ப இதுவாச்சு. இப்போ எதனா திரும்பி பார்த்தாலே எதனா பாக்குறாங்கண்ணா என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிட்டு எழுதுற மாதிரியே. அந்த மாதிரி எவ்வளவு மார்க் வரும்னு எதிர்பார்க்குறீங்க? 80 above. 80 above. உங்களுக்கு தமிழ் எக்ஸாமோட இங்கிலீஷ் எக்ஸாம் ஈஸியா இருந்தா கஷ்டமா இருந்தா? கொஞ்சம் கஷ்டமா தானே இருந்தது. கஷ்டமானா எது கஷ்டம் உங்களுக்கு? 2 மார்க்னா. உங்களுக்கு 2 மார்க். 8 மார்க் மட்டும் கொஞ்சம் நான் படிச்சதே வரலட்டியா, ரொம்ப பார்த்தோன்னே டென்ஷன் ஆயிடுச்சு. ஜெகதீஷ் குமார். எந்த ஸ்கூல்? பச்சி பஸ். இன்னைக்கு இங்கிலீஷ் எக்ஸாம் எப்படி இருந்தது உங்களுக்கு? ஈஸியாக தான் இருந்தது. ஈஸியா இருந்தது. தமிழை விட ஈஸியா? தமிழோட ஈஸியாக. தமிழோட ஈஸி. எவ்வளவு மார்க் வரும்னு எதிர்பார்க்குறீங்க? 80 above. 80 above வரும். 14 1 மார்க். 14 1 மார்க்ல உங்களுக்கு எத்தனை கரெக்ட்னு நினைக்கிறீங்க? எனது வந்து 12 கரெக்டாக இருக்கும். 12. அது 2 மிஸ் ஆயிடுதா? ஆமாங்க. சரி, ஓகே. 2 மார்க் கொஸ்டின்ஸ் ஆனால் டஃபாக இருந்தது உங்களுக்கு? 2 மார்க் கொஸ்டின் வந்து 2 ஈஸியாக இருந்தது, கொஞ்சம் ஞாபகம். ஓகே, நீங்கள் படிக்கிறீங்களே, ஸோ எப்படி பிளான் பண்ணி படிக்கிறீங்க? எப்படி படித்தா எப்படி பாஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு எந்த மாதிரி பிளான் பண்ணுறீங்க? போன வருஷம் கொஸ்டின் பேப்பர்லாம் கொஞ்சம் பார்த்து அதில் படிக்கிறேண்ணா. அதில் இருந்து இந்த வருஷத்துக்கான ஃபர்ஸ்ட் மிட்டம் செகண்ட் மிட்டம் இதெல்லாம் இது பண்ணுறீங்களா? இந்த வருஷத்து போன வருஷத்துலாம் அதெல்லாம் எடுத்து கொஞ்சம் பச்சு அதில் எழுதுறேன். சரி, ஓகே. உங்களுக்கு சிலபஸ்ல இருந்தால் மொத்த கொஸ்டினுமே வந்துதா? ஆமாம், டோட்டலாகவே. டோட்டல். ஓகே, தேங்க்யூ பிரதர். வந்து எப்படி ஃபீல் பண்ணுறீங்க எக்ஸாம் எழுதும்போது? வெயிலா இருந்தது, அதனால வெந்து போச்சு. எதுவே தோணல, வெந்து ரொம்ப இதுவாச்சு. இப்போ ரூம்ல தானே எழுத போறீங்க, உங்களுக்கு எதனா ஒண்ணா தண்ணி வேணா கூட டக்குன்னு கேட்ட கூட தருவாங்கல்ல? வெளியே போக சொல்றாங்கண்ணா. ஏன் வெளியே போக சொல்றாங்க? வெளில போகணுமா? ஆமாண்ணா, புது ஸ்டாஃப் வேற கேட்க ஒரு மணிக்கு குச்சமா இருக்குது. அதனால்தான் எதனா இங்கிலீஷ், எனக்கு வந்து இங்கிலீஷ் மிஸ் என்னையே தான் பார்த்துன்னு இருந்தாங்க. எனக்கு ஒண்ணுமே எல்லாமே மறந்து போயிடுச்சு. அவங்க பார்த்த பார்வையில எனக்கு எல்லாமே மறந்து போயிடுச்சு. அதனால நல்ல மார்க் தானே 85 அது மாதிரி தான் எடுப்பீங்க. ஆனாலும் 100 வரலையே மிஸ் ஃபீல் பண்றீங்க ஃபர்ஸ்ட்? நாங்க பிஎம்எஸ். உங்களுக்கு தமிழ் எக்ஸாமோட இங்கிலீஷ் எக்ஸாம் ஈஸியா இருந்ததா இல்ல கஷ்டமா இருந்ததா? எனக்கு கஷ்டமா தான் இருந்துச்சு. 8 மார்க் மட்டும் கொஞ்சம் நான் படிச்சதே வரலட்டியா, ரொம்ப பார்த்தோன்னே டென்ஷன் ஆயிடுச்சு. அதனால பரவாயில்ல. எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் மிட்டம் செகண்ட் மிட்டம் இந்த மாதிரி குவார்டர்லி ஆஃபர்லி இதெல்லாம் நிறைய எக்ஸாம் எழுதிட்டு அதுக்கப்புறம் தான் வந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் தான் வந்தோம். ஆனாலும் எங்களுக்கு புரியல. கிராமர் கேட்டதே கேட்க மாட்டாங்க. அதர்வைஸ் தான் தெரியும், ஆனா அது தவிர மீது எல்லாமே கேக்குறாங்க. அந்த மாதிரி இருக்கு. மற்றபடி 1 மார்க் 14 1 மார்க். ஸோ உங்களுக்கு 1 மார்க் எப்படி இருந்தது? எல்லாமே கரெக்டாக இருந்து எல்லாமே ஈஸியாக இருந்தது. ஸோ ஓவராலாக எவ்வளோ மார்க் வரும்? 85. 85 above. ஓகே, தேங்க்யூ. அவருக்கு உங்களுக்கு தமிழ் எக்ஸாமோட இங்கிலீஷ் எக்ஸாம் ஈஸியாக இருந்தா கஷ்டமா இருந்தா? கொஞ்சம் கஷ்டமா தானே இருந்தது. கஷ்டமானா எது கஷ்டம் உங்களுக்கு? 2 மார்க்னா. உங்களுக்கு 2 மார்க். அது கிராமர் போர்ஷன் அதெல்லாம்? ஆமா. ஸோ கிராமர் போர்ஷன் மட்டும் உங்களுக்கு கஷ்டமா இருந்தது, மற்றபடி எல்லாமே எல்லாம் ஈஸி தான். ஸோ டோட்டலாக இங்கிலீஷ் எக்ஸாம் எனக்கு ஈஸியா இருந்ததுண்ணா. உங்களுக்கு ஈஸியாக தான் இருந்தது. இப்போ இதுக்கு முன்னாடி வந்து பேசணும் கிராமர் போர்ஷன் கஷ்டமா இருக்குன்னாங்க, 8 மார்க் கஷ்டமா இருக்குன்னாங்க. உங்களுக்கு? எனக்கு அந்த போயம் கொஸ்டின் ஆன்சர்ஸ் தானே கஷ்டமா இருந்தது. மற்றபடி மிச்சம்லாம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது. ஈஸியாக தான் இருந்தது. எவ்வளோ மார்க் வரும்னு எதிர்பார்க்குறீங்க? எனக்கு 85 above. எங்களுக்கு 85. இப்போ இங்கிலீஷ்னாவே கொஞ்சம் எழுதுறது எல்லாமே கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு எப்படி இருந்தது? எனக்கு ஈஸியா இருந்தா அது எழுதுறது தான் கை வலிச்சுது. டைம் எவ்வளோ ஆகும்? டைமிங் வந்து அதேதான் 9 o'clockல இருந்து 10:15ல இருந்து நான் 1:15. 3 மணி நேரம். 3 மணி நேரத்துக்கு 100 மார்க்ஸ் எழுதுறது டைம் பத்தலன்றீங்களா? அத்தலதான் அந்த ஒன்னொன்னு எழுதும் போது 5 மார்க் கை வலிச்சுது, எழுதவே முடியல, ரொம்ப டஃப்பா இருந்தது. அவ்வளோ யோசிச்சு எழுதுறதுனால அந்த டைம் பத்த மாட்டேங்குது அப்படின்னு சொல்ல வரீங்களா? ஓகே, தேங்க்யூ.